ஒந்தா புயல் காரணமாக சென்னையில் நேற்றிலிருந்து மழை பெய்து வருகிறது. சென்னையில் அதிகபட்சமாக 800-இல் மழை பதிவாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை வழங்க செய்தியாளர்கள் சுபாஷ் மற்றும் தமிழரசு இணைந்திருக்கிறார்கள். முதலில் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி என்ன? மழை அளவு அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு? சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி கடற்கரை சாலையாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் இருக்கும். இந்த பகுதியில் நேற்றிலிருந்தே சென்னையில் மழை பெய்து வருகிறது. பெரிய அளவுக்கு மழை இல்லை. நீங்கள் சொன்னது போல் 800 பகுதியில் மட்டும்தான் அந்த 15 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதே போல் மற்ற பகுதிகள் என்பது அதை விட சற்று குறைவுதான். இருந்த போதிலும் நேற்றிலிருந்து மழை பெய்வதால் சென்னையின் தட்பவெப்பநிலை எப்பொழுதுமே ஒரு கந்தா பூமியாக சூடாக இருக்கக்கூடிய பகுதி மழைக்காலங்களில் மட்டும்தான் வரப்பிரசாதமாக குளிர்ந்த நிலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமாக இந்த அக்டோபர் மாதம் அமைந்திருக்கிறது. புயல் சென்னைக்கு அருகே இந்த மொங்கா புயல் கரையை கடக்கும்னு முதல்ல எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதோடைய பாதை மெல்ல மெல்ல நகர்ந்து தற்போது ஆந்திரா, காக்கிநாடா மற்றும் ஒடிசாவை ஒட்டிய கடற்பகுதியில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயல் நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் கனமழை இல்லைனாலும் அது ஒரு மிதமான மழை நாள் முழுவதும் பெய்து வருகிறது. ஏறத்தாழ சிட்டியுடைய அனைத்து பகுதிகளிலும், சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை அனைத்து பகுதிகளிலையும் இந்த மழைப்பொழிவு இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சுரங்க பாதைகளும், அதாவது வாகனங்கள் செல்லக்கூடிய அனைத்து சுரங்க பாதைகளும் மழைநீர் இல்லாமல் இருப்பதாக சென்னை மையம் அறிவித்திருக்கிறது. அதே போல காற்றின் வேகம் சற்று அதிகமாக காணப்படுகிறது. வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த மழைக்காலங்களில் இருக்க காற்றை காட்டிலும் இந்த புயலின் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த புயலின் காரணமாக, மழையின் காரணமாக சென்னை பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மழையானது பிற்பகல் வரை, மாலை வரை விட்டு மழை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு கனமழை இல்லை என்றாலும் நாள் முழுவதும் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சுபாஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக செய்தியாளர் தமிழரசி அவர்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை இப்ப தர இருக்காங்க. தமிழரசி, நீங்க தொடரலாம். ஸ்ரீராம், சென்னையில் நேற்று இரவு 7 மணிக்கு தொடங்கிய மழை என்பது தற்போது வரை நீடித்து வருகிறது. இன்று நாள் முழுவதுமே விட்டு மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக முந்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று சென்னையில் விட்டு இந்த மழை தொடரும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கனமழையும், அதே போல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புயல் கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் காற்றின் வேகமும், அதாவது சென்னை போன்ற பகுதிகளில் அதிகரிப்பதை உணர முடியும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் மழைநீர் தேங்காத வகையில் சென்னை மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று கடந்த 24 மணி நேரத்தில் சராசரியாக 5 சென்டிமீட்டர் மழையானது சென்னையில் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் 22 சுரங்க பாதைகளிலும் மழைநீர் தேங்காமல் போக்குவரத்து சீராக இருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு துணை முதலமைச்சர் மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து 22,000 பணியாளர்கள் இந்த மழை காரணமாக தொடர்ந்து பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 800-இல் 12 சென்டிமீட்டர் மழையும், கத்திவாக்கத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும், விம்கோ நகரில் 8 சென்டிமீட்டர் மழை, அதே போல மணலியில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒந்தா புயல் காரணமாக வடசென்னையில், சென்னையை பொறுத்தவரை குறிப்பாக வடசென்னை பகுதியில் அதிகமான மழை இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்றே சென்னைக்கு பாதிப்பு இருக்காது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 1436 மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், அதேபோல 73 கழிவுநீர் உறிஞ்சும் வாகனங்களும், 299 தூர்வாரும் இயந்திரங்களும், அதேபோல 298 ஜெட்ராட்டிங் வாகனங்களும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் 215 இடங்களில் வெள்ள நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் 106 இடங்களில் சமையற் கூடங்கள் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய மழை நிலவரங்களை கண்காணித்து வருவதாகவும், மேலும் புயல் காரணமாக சென்னையில் ஏதாவது காற்றின் தாக்கம் இருந்து மரங்கள் விழுந்தால் அவற்றை அகற்றுவதற்காக உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், மேலும் மரம் அறுக்கும் அறுவை இயந்திரங்கள் உள்ளிட்டவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம்.
மழை தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தமிழரசி மற்றும் சுபாஷ்.